லைக் எக்ஸ்பெக்டேஷன் அந்த புக் ரீட் பண்ண போது இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தாங்க. பட் ஆக்டிங் வைஸ் இட்ஸ் அ ரொம்ப அடிப்பொலி மூவி தான். பாலைவனம் போது நம்ம மரியான்னு ஒரு படம் எடுத்தோம் இல்லையா இந்த நிமிஷத்து, ஸோ அதே ரிப்பீட்டாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இது ஒரு இன்னொரு மரியான் தான். ஆல்ரெடி அதில் ஒருத்தவங்க வந்து அந்த பார்த்து கடந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேர்ந்து மஞ்சுமேல் பாய்ஸ் இருந்தது. பிரேமலு பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வர்ஸுக்கு ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது. இது ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் மூவினால் அந்த படத்தை நேசித்து அந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு விருந்தாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்து இதில் வராதிங்க. அதுலேயே அந்த ஆஃப்ரிக்காக்காரன் அழுக வச்சுட்டாங்க. என்ன ஒரு ஃபேமிலி துபாயில் அங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக ரொம்ப கனெக்டாக இருந்திருக்கும். அண்ட் தென் நார்மலாக பார்க்கும்போதே வந்து ஒரு 2-3 சீனில் அழுக வந்துருச்சு கண்டிப்பாக. ஆமாம், மனுஷன் வெறித்தனமாக நடிச்சிருக்காருங்க. அண்ட் தென் வந்து அவர் கூட ஒருத்தர் நடிச்சிருந்தார், இப்ராஹிம்னு ஒரு ஆஃப்ரிக்கன் ஒருத்தர் நடிச்சு. அந்த இப்ராஹிமெல்லாம் வந்து திடீர்னு கடவுளியானின்ற மாதிரி இருந்துச்சு 2-3 சீன்லாம். ஆமாம், சான்ஸ் இல்லைங்க, அப்படியே புல் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு சீனுக்கெல்லாம். ஓகே, சூப்பர், நைஸ். அப்புறம் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சங்கடமான சேட் ஸ்டோரி தானே. படம் நல்ல படம் தாங்க. ஆக்சுவலி வந்து இது ஒரு நாவல், ஒரு 2.5 லட்சம் பிரதிகள் விற்றுருக்கு. நான் நிறைய ஆடியோலெலாம் கேட்டிருக்கேன் நான் இந்த நாவலை பற்றி. ஸோ அதனால தான் இந்த படம் பார்க்க வந்தது. அது வந்து பிருத்திவிராஜ் ரொம்ப வருஷமாக ஒரு 7 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. என்னை பொறுத்தவரை நாவலில் இருக்கிற நிறைய பார்ட்ஸ் வந்து இதில் மிஸ்ஸிங். அது ஒரு பெரிய ட்ராபேக் ஆக்சுவலி. பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் என்ன, ஃபஸ்ட் ஆஃப் கூட அப்படி போனாலும் திருப்பி ஒரே அந்த ஒரு ஆட்டுக்கடாய் கூட்டங்கள். பாலைவனம் போது நம்ம மரியான்னு ஒரு படம் எடுத்தோம் இல்லையா இந்த நிமிஷத்து, ஸோ அதே ரிப்பீட்டாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இது ஒரு இன்னொரு மரியான் தான். ஏன்னா படம் வந்து நமக்கு அடுத்தடுத்த ஜானரில் போகணும் போது நமக்கு வந்து பாலைவனத்தோடைய கொடுமைகள் எல்லாருக்குமே தெரியும். பாலைவனத்தில் வந்து தண்ணி கிடைக்காது, எல்லாம் காணல் நீர் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி பார்க்கும்போது நம்ம ஒரு லெவலுக்கு மேலே இரிட்டேட் ஆகுது. அதுதான் ஒன்றும். ஓகே, ஃபைன், தேங்க்யூ. லைக் எக்ஸ்பெக்டேஷன் அந்த புக் ரீட் பண்ண போது இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தாங்க. பட் ஆக்டிங் வைஸ் இட்ஸ் அ ரொம்ப அடிப்பொலி மூவி தான். அவங்களோட டெடிக்கேஷன் வந்து 16 இயர்ஸ் அவங்க டெடிக்கேஷன் பண்ணது எல்லாமே அந்த ஃபிலிமில் நமக்கு பார்க்க முடியுங்க. லைக் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது ரொம்ப அடிப்பொலி எக்ஸ்பீரியன்ஸ் தான். யா, மூவி அடிப்பொலி. லைக் சாங் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இல்லை பெருசாக இருக்காங்க, பட் அது வந்துட்டு நம்ம அந்த மூவியில் இன்வால்வ் பண்ணும்போது நமக்கு அதை பெருசாக தோண மாட்டாங்க. பிகாஸ் அந்த புக் ரீட் பண்ணவருக்கு எல்லாமே அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த ஃபிலிமில். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் படத்தில் இருக்குது. புக்ஸ் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கு. புக்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்கு, கண்டென்ட் எல்லாமே இந்த ஃபிலிமில் இருக்குது. அப்படித்தான் நாங்கள் ரீட் பண்ணும்போது என்ன மனசில் நினச்சிட்டு இருக்குது அது தான் ஃபிலிமிலும் போட்டுருக்கு. பிளஸ்டு படம் தானே. ஆல்சோ பிருத்திராஜ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன வந்து ஸ்ட்ரகிள் எடுத்து செய்திருக்கு. 30 கிலோ அப்ராக்சிமேட்லி வெயிட் லாஸ் பண்ணியிருக்குல்ல. 2018 மட்டும் அந்த டைம் தொட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு மூவி. ஸோ ரொம்ப சூப்பர் தான். ஆடுஜீவிதம் mind blowing, speechless, nothing. 1000%. Our pain, he has captured that pain actually வந்து மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. மூவி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிருத்திவிராஜ் நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரஹ்மான் மியூசிக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ப்ரோ, கனெக்ட் ஆகும். மோஸ்ட்டாக வந்து புக் ஸ்டோரி தான் ப்ரோ. புக்கை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரியே எடுத்திருக்காங்க. அண்ட் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. த கோட் லைஃப் சூப்பராக இருக்குது. ஒரு ரியல் ஸ்டோரியை இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் லாஸ்ட் சீனில் என் மம்மி சொன்னாங்கண்ணா. நான் வந்து த்ரூன்னு சொன்னது நான் பார்க்கல. நான் அப்போ வந்து தண்ணி குடிக்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது. அந்த பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடாக போச்சு. சூப்பராக நடிச்சிருந்தார். நல்ல ஹார்ட் டச்சிங்கான மூவி. ஆக்சுவலி ரியல் ஸ்டோரின்றதுனால வந்து ஆல்ரெடி அதில் ஒருத்தவங்க வந்து அந்த பார்த்து கடந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மூவி மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தது. பட் நீங்கள் வந்து அந்த ரியல் ஸ்டோரியே நினச்சிட்டு உள்ளே போயிருந்தீங்கன்னா அந்த மூவியை நல்லா பார்க்க முடியும். நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு மாதிரி ஃபீலோடு தான் வரணும். அது ஆக்சுவலாக அந்த மாதிரி இருந்தது. ஐயோ, செம்ம ஹாசம். ஆக்சுவலாக அந்த பிருத்விராஜ் சார் வந்து எவ்வளோ தூரம் அவரை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு. லைட்டாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்க யாரோ நடுவில் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க ஆப்பிரிக்காக்காரவங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரோட இதுவும் அந்த ஒரு ½ அன் ஹவர் தான் இருக்கும். அவருமே சூப்பராக பண்ணியிருப்பார்.
டோட்டலி பிருத்விராஜ் சார் மட்டும்தான் அந்த படத்துலேயே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் மூவின்றது தெரியும். கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அதனால் இது ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் மூவின்றது தெரிஞ்சு தான் வந்தேன். அதே மாதிரி ஸ்லோ மூவிங் தான். பட் ஆனால் படம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு உயிரை பணையை வச்சு குடும்பத்துக்காக வந்து ஒரு வெளியூரில் போய் வேலை பார்க்குற ஒவ்வொரு இளைஞரோ இல்லை ஒரு அந்த இதுதான் கதை. ஸோ அவங்க படுற கஷ்டம், தன்னோட குடும்பத்துக்காக அவங்க எடுக்கிற சாக்ரிஃபைஸ், பட் அது எங்கே போய் முடியுது அப்படின்றத மாதிரி வச்சு சொல்லியிருக்காங்க. அதில் அவர் பட்ட கஷ்டம், அது அந்த நடிப்போட பெயினில் சேர்ந்து பிருத்திவிராஜ் கொடுத்த விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அவருக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு அவார்டு உறுதி. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் பார்த்திங்கன்னா பிஜிஎம் ஸ்கோரு, ஒரு பாட்டு ரஹ்மானே அப்படின்ற ஒரு சாங்கில், பெரியோனே அப்படின்ற ஒரு சாங் மூலியமாக பார்த்திங்கன்னா ஒரு வின்டேஜ் ஒரு 20 இயர்ஸ்க்கு பேக் ஃபார்ம் ஆஃப் ரஹ்மானை இதில் பார்க்க முடிஞ்சது. அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேர்ந்து மஞ்சுமேல் பாய்ஸ் இருந்தது. பிரேமலு பார்த்திங்கன்னா ஒரு லவ்வர்ஸுக்கு ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது. இது ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் மூவினால் அந்த படத்தை நேசித்து அந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு விருந்தாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்து இதில் வராதிங்க. மரியானோட ஃபீல் தான் இருக்குது. மரியானோட ஃபீல் இருக்குது. கிட்டத்தட்ட சேம் தான். அது மலையாளம் வெர்ஷன், மரியான் தமிழ் வெர்ஷன் சொல்லலாம். ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்தது. படத்தில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரன் அந்த ஊர்லேயே பழகுனவன் கூட வந்து இவரை போலி பாஸ்போர்ட்டில் கூப்பிட்டு போய் ஒரு துரோகம் மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பட் ஏதோ மொழி தெரியாத ஏதோ ஒருத்தன் அவரை காப்பாற்றி அந்த இதில் கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஒரு உணர்வாக அந்த மனிதத்துவம் வந்து அதில் காமிச்சப்பட்டிருந்தது. நல்லா இருந்தது. நல்லா தான் நான் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன படத்தில் பிடிச்சிருந்தது? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? செகண்ட் ஹாஃப் தானே பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இழுத்துனே போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் சோகமாக தான் போச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப இழுத்துனே போயிட்டாங்கண்ணா. இது ஸ்டார்டிங்கில் அந்த கிளைமேக்ஸு, ஹீரோயினுக்கு நிறைய இது கொடுக்காம இருந்தாங்க. ஹீரோயினுக்கு வந்து நிறைய அந்த ஆக்டிங்கோட லெவல் கொடுக்காம ஃப்ளாஷ்பேக்லேயே முடிச்சிட்டாங்க. ஹீரோவுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க. செம்மையாக இருக்குது படம், வேறு லெவலு. இது வரைக்கும் நான் எல்லா படம் பார்த்துக்கலாம். இந்த படம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லாருக்கும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல படமாக இருக்குது. ஒரு மனசுக்கு ஃபீல் ஆகும். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், அப்படியே ஃபீல் ஆகும். நமக்கு அழுகுற மாதிரி தோணும். அவங்க தனியாக கஷ்டப்படுறது நல்லா தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம், நல்ல படம் தான். நான் வந்து நான் இது மலையாள படம், நான் மலையாள படம்லாம் பார்க்க மாட்டேன். சரி, தமிழ் டப்பிங்கு அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் நல்லா இருந்துச்சு படம், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டப்பிங் மாதிரியே இல்லை சொல்லப்போனால். அந்த ரொம்ப ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அது ஒரு உண்மையிலே ஒரு ஆள் வந்து துபாய்க்கு போய் கஷ்டப்படுறதெல்லாம் காமிச்ச மாதிரியே இருந்துச்சு. அது ரியல் லைஃப் ஸ்டோரி வேறு, அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். செம்மையாக நினச்சிருக்காரு படம். அந்த சினிமாட்டோகிராஃபியே செம்மையாக இருக்குது அந்த படத்தில். ஸோ மியூசிக் பெருசாக இல்லை, பட்டு 1-2 பாட்டு தான் வரும். ஆனால் அது படத்துக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சாங்ஸ் தேவையில்லை. அதனால அந்த கதையை மட்டும் அப்படியே டெலிவரி பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. சூப்பர், நல்லா இருக்கு. We are from Kerala, so we came here to see his own film. Very good film. സൂപ്പർ ഫിലിം, അടിപൊളി ഫിലിം, ഒന്നും പറയാല്ല. നമ്പർ 1 സൂപ്പർ, അമേസിങ് ആക്ടിങ്. അത് അഭിനയിക്കാൻ മാതിരിയില്ല, റിയലായിട്ട് തോന്നുന്നുണ്ട് പടം. മീൻസ് ഒരു ആക്ടിങ് മാതിരിയില്ല. പൃഥ്വിരാജ് നല്ല സ്ട്രഗിൾ ചെയ്ത് സൂപ്പർ ആക്ടിങ്, ഒന്നും പറയാല്ല. ഒരു സീരിയസ് ആയിട്ട്, അതായത് ലൈഫിൽ നടന്നൊരു കഥയാണ്. അപ്പോൾ അത് പടം കഴിയുമ്പോൾ നമ്മളെല്ലാം തിങ്ക് ഇത് മാതിരി அந்த ആൾ ലൈഫിൽ നടന്ന കഥയില്ലേ, അത് സൂപ്പറായി പൃഥ്വിരാജ് ആക്ട് பண்ணிட்டு. ഫാമിലി എല്ലാം സൂപ്പർ. ഫാമിലിക്ക് പറ്റിയ സൂപ്പർ പടം. അത് ഇപ്പോൾ ഫാമിലി മീൻസ് ഗൾഫിലെല്ലാം പോയിട്ട് എല്ലാവരും ജോലി ചെയ്യണല്ലേ. അപ്പോൾ എത്ര കഷ്ടപ്പാടുണ്ട് എന്ന് ചിലവരുടെ ലൈഫിൽ ഇത് മാതിരി നടന്നിട്ടുണ്ടാവും. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഫാമിലിയായി വന്ന് സിനിമ കാണാം. സൂപ്പർ ഫിലിം.